இந்த வீடியோ காட்டினா தான் நம்ம நண்பர்களுக்கு. ஏன்னா எந்த அளவுக்கு சேலத்துல ஒருவருக்கு அநியாயம் நடந்துட்டு நீங்க பார்க்கணும். உடனே அந்த செக்யூரிட்டி கார்டு அவங்களை தள்ளி விட்டுட்டு தூரம் மூடுறாரு, கிளம்பிடுறாரு. அப்ப 2 பேருக்கு ஒருத்தர் சிரிக்கிறார், இந்த காரை பார்த்து சிரிக்கிறார். அவரை பெரியார் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் சஸ்பெண்ட் பண்ணிக்கிறார். சஸ்பெண்ட் ஆன இன்னொருத்தரை கூட்டிட்டு வர்றாரு. அவர் பிரச்சனை பண்றாரு. அவரு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அவர் பேர் இளங்கோவன், சக்திவேல் இளங்கோவன் 2 பேர் வர்றாங்க. அமைச்சர் பொன்முடி அவர்கள் சொல்லிக் கொடுத்துதான் அது முழுசா நடக்கும். இப்ப ஏன் நான் பொன்முடி உள்ள கொண்டு வரேன்னா, ரெஜிஸ்டார் செலக்ஷன் வரும் பொழுது எதற்காக ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி அந்த நேரத்துல தன்னை வீடியோ கான்பரன்ஸ்ல இணைச்சுக்கணும். அதனால ஒரு பேர்ல 2 பேர் மீட்டிங் இருக்கக்கூடாது, ஒருத்தர் தான் இருக்க முடியும்னு சொல்றேன். அங்க பிரச்சனை ஆரம்பிச்சு. ஏன்னா பொன்முடி என்கிட்ட நபர் போன் பண்ணி அவர் வச்சு செய்யன்னு சொன்னாரு. அதனால வச்சு செய்வோம்னா எதுக்கு சார் யூனிஃபார்ம் போடணும், பேசாம யூனிஃபார்ம் கழிச்சிட்டு வெளியே வந்து என்னை மாதிரி உட்காந்து பிரச்சனை பேசு, எதுக்கு சார் யூனிஃபார்ம் போடணும். குறிப்பாக இந்த ப்ரொஃபசர் அவர்கள் சாயந்தரம் மத்தியானம் யூனிவர்சிட்டில இருந்து கிளம்பும் பொழுது கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் பேசுற வீடியோ நான் காட்டுறேன். இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த மனிதர் 2 பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. எது கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க? ஒருத்தர் சொல்றாரு, இல்ல நான் ஒரு விஷயமா பேச போனேன் மத்தியானம் 1:30 மணிக்கு. இவர் என்னைய ஜாதி பேர் சொல்லி திட்டாரு. அதனால இவரை பிசிஆர் சட்டத்துல கைது பண்ணணும் அப்படின்னு. 2 பேர் போறாங்க. ஜெகநாதன் அவர்கள் மத்தியானம் வீட்டுக்கு போறாரு, கார்ல ஏறாரு. இந்த வீடியோ உங்களுக்கு நான் காட்டுறேன், டவுன்லோட் ஆகிட்டு இருக்குதுங்க. அந்த வீடியோவில் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், 2 பேர் பேசுறாங்க. இவர் போன்ல யார்ட்டையோ பேசிட்டு இருக்காரு. இவரே கேட்கிறாரு, சரி ஆபீஸ்ல பாருங்கன்னு கை காட்டிட்டு ஒரு 10 செகண்ட் கூட இருக்காது, ஒரு 7 செகண்ட் கார்ல ஏறாரு. அவங்க டோரை பிடிச்சி இழுக்கிறாங்க, இவர் ஏறக்கூடாது. உடனே அந்த செக்யூரிட்டி கார்டு அவங்களை தள்ளி விட்டுட்டு தூரம் மூடுறாரு, கிளம்பிடுறாரு. அப்ப 2 பேருக்கு ஒருத்தர் சிரிக்கிறார், இந்த காரை பார்த்து சிரிக்கிறார். இவர் ஜாதி பேரை சொல்லி திட்டிருந்தா அவங்க சிரிப்பாங்களா? இல்ல 7 நிமிஷத்துல ஜாதி பேரை சொல்லி திட்ட முடியுமா? அவர் யார் என்பது கூட கூட்டி வந்தவர் மூலமாக அவர் யாரை கூட்டிட்டு வர்றாங்கன்னா, அந்த பல்கலைக்கழகத்துல அவர் கிளம்பும் பொழுது 2 நபர்கள் வர்றாங்க. ஒருத்தர் சக்திவேல். சக்திவேல் பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய ஒர்க்கர்ஸ் யூனியனுடைய தலைவர். சஸ்பெண்ட் ஆயிடுச்சு. அவரை பெரியார் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் சஸ்பெண்ட் பண்ணிட்டார். சஸ்பெண்ட் ஆன இன்னொருத்தரை கூட்டிட்டு வர்றாரு. அவர் பிரச்சனை பண்றாரு. அவரு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அவர் பேர் இளங்கோவன், சக்திவேல் இளங்கோவன் 2 பேர் வர்றாங்க. இளங்கோவன் போய் பிசிஆர் சட்டத்துல கம்ப்ளைண்ட். முகாந்திரமே இல்லாத ஒரு கேஸ். இந்த வீடியோவை பார்த்தா யாருக்குமே தெரியும், இல்ல முகாந்திரமே இல்ல. டிசிப்ளினரி ஆக்ஷன்ல சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஒருவர் இன்னொருத்தரோட இவருடைய காரை மறித்து கேட்டை இழுத்து இவர் போறதுக்கு இல்லாம பண்றாங்க. இது எதுக்கு நடக்குதுன்னா, அமைச்சர் பொன்முடி அவர்கள் சொல்லிக் கொடுத்துதான் அது முழுசா நடக்குது. இப்ப ஏன் நான் பொன்முடி உள்ள கொண்டு வரேன்னா, இதுக்கு பேக்ரவுண்ட் 2 இருக்கு. பெரியார் பல்கலைக்கழகத்துல ரெஜிஸ்டார் பாத்தீங்கன்னா 5 ஆண்டுகளாக ரெஜிஸ்டார் இல்லாம அந்த பல்கலைக்கழகம் இயங்குது. பொன்முடி அவர்கள் இவரை கம்பல் பண்றாங்க, இவரைத்தான் ரெஜிஸ்டாரா போடணும். அதற்கு துணைவேந்தர் ஏத்துக்கல. கவர்னர் என்ன சொல்றாரு, துணைவேந்தர்கிட்ட ஒரு ப்ராசஸ் வேகமா கிரியேட் பண்ணி நியாயமான முறையில ஒரு ரெஜிஸ்டாரை போடுங்கிறார். இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த ரெஜிஸ்டாருக்கான போடுறதுக்கான மீட்டிங் கூப்பிடுறாங்க. அந்த மீட்டிங் 6/11/2023 பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடக்குது. நவம்பர் மாசம் 6ஆம் தேதி நடக்குது. அந்த மீட்டிங்ல நம்முடைய ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி கார்த்திக் IAS ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி அவரு வரல. அவருக்கு பதிலா இன்னொருத்தர் அனுப்புறாரு, தர்பராஜ் அப்படின்னு டெபுட்டி செக்ரட்டரி ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மீட்டிங் அனுப்புறாரு. ஸோ மீட்டிங்ல தர்பராஜ் உட்கார்றாரு. எல்லா விஷயங்களும் பேசிட்டு ரெஜிஸ்டாரை பத்தி பேச ஆரம்பிக்கும் பொழுது ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி கார்த்திக் வீடியோ கான்பரன்ஸ்ல ஜாயின் ஆகிறார் சென்னையில இருந்து. அப்ப பெரியார் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் சொல்றாரு, தவறு. பிரின்சிபல் செக்ரட்டரி ஹையர் எஜுகேஷன் சார்பா ஆல்ரெடி தர்பராஜ் என்கின்ற டெப்டி செக்ரட்டரி ரூம்குள்ள உட்கார்ந்து இருக்கும் பொழுது, மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங்ல நாங்க ரெக்கார்டு பண்ணி மீட்டிங் நடத்திட்டு இருக்கும் பொழுது, ரெஜிஸ்டார் செலக்ஷன் வரும் பொழுது எதற்காக ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி அந்த நேரத்துல தன்னை வீடியோ கான்பரன்ஸ்ல இணைச்சுக்கணும். அதனால ஒரு பேர்ல 2 பேர் மீட்டிங் இருக்கக்கூடாது, ஒருத்தர் தான் இருக்க முடியும்னு சொல்றேன். அங்க பிரச்சனை ஆரம்பிக்கும். அந்த மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்ல என்ன பேசுனாங்களோ கவர்மெண்ட் அதை லீக் பண்றாங்க. அதே மீட்டிங்ல 6/11/2023 ஜெகநாதன் அவர்கள் இந்த ப்ரொபோசலை வைக்கிறாங்க. பியூட்டர் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற இந்த கம்பெனியை நாம ஆரம்பிக்கிறோம், 4 பேர் ஆரம்பிக்கிறோம். இந்த கம்பெனி மூலமா தொழில் பயிற்சி கொடுக்கணும்னு ஆரம்பிச்ச ப்ரொபோசல். இட்ஸ் அ கான்பிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன். சிண்டிகேட்டுக்குள்ளேயும் மாநில அரசுக்கும் தெரியப்படுத்திய விஷயத்த மாநில அரசு லீக் பண்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோ காட்டினா தான் நம்ம நண்பர்களுக்கு, ஏன்னா எந்த அளவுக்கு சேலத்துல ஒருவருக்கு அநியாயம் நடந்திருக்கு நீங்க பார்க்கணும். இது அவருடைய கார். அண்ணே நீங்க பிரஸ்ல பாக்குற மாதிரியே காட்டுறேன். சார் இங்க பெரிய டிவி இல்ல, இது அவருடைய கார். இந்த கார்ல அப்படியே கொஞ்சம் பாருங்க. அப்படியே பாத்தீங்கன்னா டிரைவர் ஃபர்ஸ்ட் வண்டியில ஏறாரு.
இதான் சான்சலர் நடந்து பேசிட்டே போன்ல வர்றாரு. 2 பேர் தடுக்கிறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தவரும் சஸ்பெண்ட் ஆனவரும் அவர் போன்ல பேசிக்கிட்டே கேட்கறாரு. மொத்தமா பாருங்க ஒரு 5 செகண்ட் பேசுறாரு. அவ்வளவுதான் பேசுறாரு. போன்லயே தான் இருக்காரு. என்ன போனை கூட கீழே வைக்கிறாரு. போன்லயே பேசிட்டு இருக்காரு. போனை கீழே வைக்கிறாரு. அவங்க எதுவும் பேசுறாரு. பேசிட்டு ஓகே ஆபீஸ் வாங்கன்னு சொல்லிட்டு கார் வந்து ஏறாரு. அவங்களுடைய கார் டோரை பிடிச்சி இந்த குரூப் இருக்குது, விட மாட்டேன்னு. அதை வந்து இந்த செக்யூரிட்டி அவங்கள தள்ளி விட்டு கார் அனுப்புறாரு. இப்ப பாருங்க, இத பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து சிரிச்சுக்கிட்டே போவார். கார் போனதுக்கு அப்புறம் ஒருத்தர் வந்து சிரிச்சுக்கிட்டே போவார். இதை பாத்தீங்கன்னா தெரியும். இந்த வீடியோ நாங்க பத்திரிகைக்கு ஷேர் பண்றோம். முடிச்சோடனே பாத்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு அநியாயம் நடத்தப்பட்டிருக்கிறது. அரசு சொன்ன ரெஜிஸ்டாரை போடல அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக ஒரு தனி மனிதனை SC/ST கேஸ் போட்டு தனி மனிதனை நாயம் நடத்துற மாதிரி நடத்தி இன்னைக்கு அவர் ஹார்ட் அட்டாக் வந்து ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணிட்டு வீட்டில் உட்கார்ந்துருக்காரு. ஒரே காரணம் என்ன? மாநில அரசினுடைய பொன்முடி அவர்கள் சொன்ன ரெஜிஸ்டார் பேரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்னது பாவங்களா? அதற்கு கான்பிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் மெயின்டைன் பண்ண வேண்டிய ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி அவர் அந்த இன்ஃபர்மேஷனை லீக் பண்றாங்க. போலீஸ்க்கு எப்படி இன்ஃபர்மேஷன் வந்துச்சு? பியூட்டர் ஃபவுண்டேஷன் இன்ஃபர்மேஷன் எப்படி வந்துச்சு? யார் கொடுத்தா அவங்களுக்கு? கண்டென்ட்ஸ் ஆஃப் தி எஃப்ஐஆர்ல அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்கன்னா காவல்துறை டிஸ்க்ளோஸ் பண்ணும். அவங்களுக்கு நாலேஜ் ஆஃப் கிரைம் எங்கிருந்து வந்துச்சு? நாலேஜ் ஆஃப் கிரைம் வந்ததுன்னா இதுல என்ன தப்பு? செக்ஷன் 8 கம்பெனி ஃபார் ப்ராஃபிட் கம்பெனி இல்ல, நாட் ஃபார் ப்ராஃபிட். 4 ப்ரொஃபசர் இருக்கக்கூடிய கம்பெனி. பெரியார் பல்கலைக்கழகத்துல 1st ஃப்ளோர்ல 2000 ஸ்கொயர் ஃபீட்ல நடக்கக்கூடிய நிறுவனம். இதுல எங்க தப்பு? இந்த அளவுக்கு முட்டாளர்களா காவல்துறை? நானும் காவல்துறையில பணியாற்றிருக்கிற நேர்மையான அதிகாரிகள் இருக்கிறாங்க, இன்னும் நான் நம்புறேன். ஒரு ஏசிபி வந்து கேட்ல, பெரியார் யூனிவர்சிட்டி கேட்ல ஒரு வைஸ் சான்சலரை போலீஸ் ஜீப்ல ஏத்திக்கிட்டு, அவ்வளவு மாணவர்கள் படிக்கக்கூடிய இடத்துல போலீஸ் ஜீப்ல ஏத்திக்கிட்டு 4 மணி நேரம் போனா என்ன? அதனால்தான் இன்னைக்கு நாங்க உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களுக்கு கடிதம் எழுதுறோம். மாநிலத்தினுடைய டிஜிபி மீது நடவடிக்கை கோருகின்றோம். சேலம் போலீஸ் கமிஷனரின் மீது நடவடிக்கை கோருகின்றோம். NHRCக்கு சூமோட்டோவாக பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறோம். நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். காவல்துறை புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ நாம் ஒரு திமுக ஆட்சி கீழே இருக்கோம், தண்ணியில்லா காட்டுக்கு மாத்திடுவாங்க. ஏன்னா இவங்களுடைய ரெக்கார்டு UPSCக்கு போய் தான் வரணும். இவங்க ஒரு டிரான்ஸ்பருக்கு போகும்போது இவங்க ஒரு டிரான்ஸ்பர் என்றால் ப்ரொமோஷன் கம் டிரான்ஸ்பர் போகும் பொழுது UPSCக்கு போய் தான் வரணும். டிஜிபி செலக்ஷனும் UPSCக்கு போய் தான் வரணும். அதனால காவல்துறை அதிகாரிகள் இங்க யாரை வேணாலும் பிடிப்போம், என்ன வேணாலும் பண்ணுவோம், ஜீப்பில் ஏற்றுவோம், எஃப்ஐஆர் எங்க பாட்டு போடுவோம், ஒருத்தருடைய பேரை கெடுப்போம். ஏன்னா பொன்முடி என்கின்ற நபர் போன் பண்ணி அவரை வச்சு செய்யன்னு சொன்னாரு, அதனால வச்சு செய்வோம்னா எதுக்கு சார் யூனிஃபார்ம் போடுறீங்க? பேசாம யூனிஃபார்ம் கழிச்சிட்டு வெளியே வந்து என்னை மாதிரி உட்காந்து பிரச்சனை பேசுறேன். எதுக்கு சார் யூனிஃபார்ம் போடுறீங்க? இந்த மாதிரி ஒரு மனுஷனுடைய 36 வருஷமா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில ஒரு சம்பாதித்த பேரை எல்லாம் ஒரு 5 நிமிஷத்துல கெடுக்கிறதுக்கு தான் காவல்துறைக்கு அனுமதி கொடுத்துருக்காங்களா? அதுக்கு தான் உங்களுக்கு இந்த பவரா? அதுக்கு தான் சட்டமா? அதுக்கு தான் CRPCயா? அதுக்கு தான் IPCயா? வெக்கமா இல்லையா? சேலம் மாநகரத்துடைய கமிஷனருக்கு வெக்கமா இல்லையா? நான் இவ்வளவு சொல்றேன், இவ்வளவு டேட்டா கொடுக்குறேன், வீடியோ கொடுக்குறேன், இவ்வளவு இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா இல்ல போலீஸ் ஒண்ணு தப்புன்னு சொல்லிட்டேன், இல்ல போலீஸ் ஒரு டேட்டா தப்புன்னு சொல்லிட்டோம், இல்ல பியூட்டர் ஃபவுண்டேஷன் அல்லது ப்ரொஃபசர் இல்லைன்னு சொல்லட்டும், அது செக்ஷன் 8 கம்பெனி இல்லைன்னு சொல்லட்டும். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது YouTube, Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.